Vanakkam Makkalae. I hope எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் ரைடுங்க. நம்ம தடா பக்கத்தில் வரைக்கும் போக போகிறோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுதுங்க. மீட்டப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சோலாவரம் டோல், அங்கே தான் ஒரு 5:30 மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 1 hour இருக்குது. நம்ம போகிற வழியில் ஜேஜே ப்ரோ மீட் பண்ணிவிட்டு வானகரம் டோலில் அங்கேருந்து நானும் ஜேஜே ப்ரோ தான் நம்ம கிளம்ப போகிறோம். பைக்கை வந்து நம்ம வார்ம் அப் போட்டாச்சு, அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 minutes கிளம்பிடலாங்க. ஸோ அடுத்த மோட்டோ விலாகில் நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. வாங்க, இது ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுங்க. வானகரம் டோல் வந்துட்டோம். ஸோ ஜேஜே ப்ரோ வந்து இங்கே தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. வந்துட்டாரான்னு தெரியல. இதோ வந்துட்டார், முன்னாடி தான் போயிட்டுருக்காரு. ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கலாம். பெட்ரோல் வந்து 3 பாயிண்ட் தாங்க இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 5:20 ஆகுது. 5:30 வந்து மீட்டிங் டைமுங்க. இங்கே 5:20 ஆயிடுச்சு. ஸோ போயிட்டே இருக்கலாம் அப்படியே. என்ன ப்ரோ? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆமாங்க, ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்குது, ஒன்றுமே தெரியல. நான் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம் சோலாவரம் டோல். நம்ம ரைடர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்குங்க, வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:45 இருங்க, ஒரு 10 minutes லேட்டு. ஓகே மக்களே, இதை கிளம்பிட்டோம் சோலாவரம் டோல்லேருந்து. இப்போ இங்கேருந்து என்ன பிளான்னா, ஸ்ட்ரைட்டாக ஸ்ரீஹரிகோட்டா போகிறோங்க. அங்கே போய் ஒரு சின்ன ஃபோட்டோ செஷன் வச்சுக்கிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட்டோட பேர் எனக்கு க்ளீனாக தெரியல, பட்டு தடாக்கு கொஞ்சம் முன்னாடி தான் லெஃப்ட் சைடில் இருக்குது. சம்திங் அரோமான்னு ஏதோ முடியுது. இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் ஸ்ரீஹரிகோட்டா போகிறேன். பார்க்கலாம். கிளைமேட் செம்மையாக இருக்குது. வைசர் எல்லாம் ஃபாக் ஆகுது. நம்ம ரைடர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க சிங்கிள் லைன் ஃபார்ம் பண்ணி. பின்னாடி பாருங்களேன், எல்லாருமே லைனாக வராங்க. பெட்ரோல் 2 பாயிண்ட் தான் இருக்குது, எங்கேயாவது போடணும். அடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 70 to 75 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குதுங்க. அதை தாண்டி தான் ஸ்ரீஹரிகோட்டா இருக்குது. இந்த ஸ்ரீஹரிகோட்டா பிளான் இப்போ தாங்க நடந்தது. இங்கே நம்ம சோலாவரம் மீட்டிங் பாயிண்ட்டில் தான் பிளான் பண்ணோம். சரி, எப்படியும் பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் புக் பண்ணது டைமிங் பார்த்தீங்கன்னா 8:30 தான். டைம் இருக்குது. ஸோ ஒய் நாட் ஸ்ரீஹரிகோட்டா போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ எங்கே வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்களோ அங்கே வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். லோ ஃபியூல் ஆயிடுச்சுங்க, பிளிங்க் ஆகுது. ஸோ அடுத்து பெட்ரோல் பங்கில் எங்கேயாவதுன்னு போட்டே ஆகணும், வேறு வழி இல்லை. ராங் ரூட்டில் வர்றாங்க பாருங்களேன். நம்ம லாஸ்ட்டாக கோத்தகிரி போனதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே போகலங்க ரைடு. ஊருக்கு போயிருக்கேன், அவ்வளோதான். கோயில் திருவிழா போட்டிருந்தேன் இல்லையா,
அந்த ட்ரிப் மட்டும் தான் போனேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் இந்த ட்ராவல் எங்கேயுமே பண்ணலங்க. இன்னும் தடாக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க. ஆந்திரா என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடியே பெட்ரோல் போடணும். ஏன்னா ஆந்திரா கிராஸ் பண்ணிட்டோன்னா பெட்ரோல் ரேட் அதிகங்க. நம்ம நேரத்துக்கு பெட்ரோல் பங்கே வர மாட்டேங்குதுங்க. ஒரு பெட்ரோல் பங்க் வந்துச்சு, பட் அந்த கட்டிங்கை விட்டுட்டேன் நான், லெஃப்ட் எடுக்க முடியாது. மேபி ஆந்திராவுக்கு உள்ளே வந்துட்டோமா? எனக்கு தெரிஞ்ச ஆந்திராவுக்கு உள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நேரத்துக்கு ஒரு பெட்ரோல் பங்க் கூட வர மாட்டேங்குது. பட் போவோம், இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் சாலிடாக போவோம். பட் பெட்ரோல் போட்டால் நம்ம மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிரும் இல்லையா? கிளைமேட் செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. இந்த சைடில் மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, பெட்ரோல் பங்க் ஒன்று கிடச்சிது, போட்டுடலாம். மழை பெஞ்ச சேராக இருக்குது. இது தமிழ்நாட்டில் வருமா ஆந்திராவில் வருமான்னு தெரியல. எது இன்னும் ஆந்திராவில் வந்துட்டோமா? நம்ம ஆந்திரா வந்துட்டோமா? ஓகே மக்களே, பெட்ரோல் போட்டாச்சு. சொன்ன மாதிரி ஆந்திரா உள்ளே வந்துட்டோங்க. நாங்கள் ஆந்திராவில் தான் வந்து பெட்ரோல் போட்டிருக்கோம். 1 லிட்டர் 111 ரூபாங்க. 500 ரூபாய்க்கு போட்டேன். 4 பாயிண்ட் சம்திங் தான் வந்துச்சு லிட்டர். ஓகே, வேறு வழி இல்லை. இப்போ 4 பாயிண்ட் இருக்குது. ரேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் 300 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. இப்போ நம்ம ரைடர்ஸ் எல்லாமே ஸோ எல்லா ரைடர்ஸ் முன்னாடி போயிட்டாங்க. அவங்கள போய் பிடிக்கணும். ஸ்ரீஹரிகோட்டாக்கு வந்து ரைட்டில் போகணும், 17 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோதாங்க. இங்கேருந்து ரைட் எடுத்தோம்னா ஸ்ரீஹரிகோட்டாக்கு ஒரு 17 கிலோமீட்டர்ஸுங்க. டன். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருங்க, ஸ்ரீஹரிகோட்டா வந்துடும். இந்த சுற்றியில் இருக்கிற கிராமங்கள்லாம் ரொம்ப லக்கி இல்லை. ஒவ்வொரு வாட்டி ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ராக்கெட் லான்ச் ஆகும்போது பை டிஃபால்ட் அவங்களுக்கு இங்கேருந்தே பார்த்துருவோம், வீட்டிலேருந்தே உட்காந்து பார்த்துருவாங்க. ஐயோ, என்னங்க அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரியே இருக்குதா? ரொம்ப நேரம் உட்காந்துட்டே ஓட்டினேன். சரி, கொஞ்சம் எஞ்சி நிற்கலாம். இது ஷாப் லேண்டுங்க ஃபுல்லாகவே.
ஆமாம், வெட்லேண்ட் ஹோம் ஃபார் வாட்டர் பேர்ட்ஸ். வாவ், இதாங்க புலிகேட் பேர்ட் சென்ச்சுரி, புலிகேட் லேக். தண்ணி இப்போ நிறைய கம்மியாயிருச்சு. ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு, பேர்ட் வாட்சர்ஸ்க்கு எல்லாமே இந்த ஏரியா சொர்க்கம். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. இங்கே அதிகபட்சம் இந்த நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஃப்ளெமிங்கோஸ் பேர்ட் தான் நிறையா இருக்கும் இங்கே. ஓகே மக்களே, எல்லா ரைடர்ஸ் இங்கே இருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ட்ரையல் இருக்குது, போயிட்டு வரலாமா? ஆஹா, மழை பெஞ்சு ரோடு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, அந்த ட்ரெயின்லேருந்து கிளம்பியாச்சு. இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்ரீஹரிகோட்டா அந்த மெயின் கேட்டுக்கு. அங்கே வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்களாம் பார்ப்போம், எங்கே வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்களாம் பார்க்கலாம். பரவாயில்லைங்க, ஏபி கவர்மெண்ட் வந்து நிறையா வியூ பாயிண்ட்ஸ் அங்கங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேபி அந்த லான்ச் ஆகிற டைம் வந்து இங்கேருந்து பார்க்கலாம். பட் அந்த டைம் லான்ச் ஆகிற டைம் இங்கே வந்து இது வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆர் அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வாட்ச் பண்ணுறதுக்காக இருக்கும். நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணும்போது இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்ரீஹரிகோட்டாவோட மெயின் கேட் வந்துருச்சுங்க. ராக்கெட் பார்க்கணும்னு நினச்சா ராக்கெட் இந்த இருக்குதுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே அலௌடு இல்லை. ஓகே, ஜூட் இந்தியா பாரத்.
இதாங்க ஸ்ரீஹரிகோட்டோட மெயின் கேட். இது என்ட்ரன்ஸ் இதோட அலோடு இல்லை, இது வரைக்கும் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீஹரிகோட்டா இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆமாம், மெயின் கேட்லேருந்து. இந்த ரோட்டில் மாடுங்க நிறையா இருக்குதுங்க. பாருங்களேன் எப்படி ஓடிட்டு இருக்கு நடுவில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைக்கோட ஃப்ரண்ட் ஃபோக் ஆயில் சீல் லீக் ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த சீல் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகி பிரேக் பேடுக்குள்ளே போகணுன்னால பிரேக் பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரண்ட் பிரேக்கு. ஸோ கொஞ்சம் மெதுவாக தான் பார்த்து போகணும், ஜாகிரதையாக. ரிட்டர்ன் போகும்போது சர்வீஸ் சென்டர் ஏதாவது ஓப்பன் ஆகிருந்தால் ஆயில் சீல் மாற்றிடலான் இருக்கேன், கேட்டு பார்க்கலாம். ஓகே மக்களே, வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டோம். ஓகே, அரோமா மல்டி குசின் ரெஸ்டாரண்ட். நோ ஓகே, லெட்ஸ் லீவ் இட். ஓகேங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:45. கிளம்பியாச்சு எல்லாருமே. ஸோ இன்றைக்கி ரைடில் பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டி வந்திருக்கு, பெனலி TRK 502 எக்ஸா, ஜஸ்ட் 502. ஓகே, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குதுங்க. ஆமாம், செம ஜைஜான்டிக். Shall we move? போலாமா? ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. வாங்க அப்படியே மூவ் ஆகலாம். ஓகே மக்களே, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 500 மீட்டர் தான். ஸோ இன்றைக்கி ட்ரிப்பு முடிஞ்சதுங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ இங்கேயே எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், லவ் யூ மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.